என்னாச்சு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றத கேட்டு நீ தப்பா நினைச்சுக்காத. ஹே, நான் உன்னை தப்பா நினைப்பனா? நானும் நீயும் என்ன அப்படியா பழகிருக்கோம்? என்ன நீ? திவ்யா, இப்போ நீ நெடுங்குண்டத்துல இறங்க போறதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம். கமான் இந்து, நெடுங்குண்டத்துல இறங்குறது நானா எடுத்த முடிவு. அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? இல்ல திவ்யா, நிறைய விஷயம் உனக்கு தெரியாது. கருணா கொண்டு வந்த குதிரையில கீரல் விழுந்ததுல அது தானா விடல, நான் தான் உடைச்சு வச்சேன். என்ன சொல்ற இந்து? பாவம் கருணா ப்ரோ, அவ்வளவு கஷ்டப்பட்டு போனார் அந்த புறவியை எடுக்க. என்னாச்சு இந்து? நீ காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. நான் காரணத்தோட தான் பண்ணேன். கருணா தோத்துட்டா உங்க குடும்பத்துக்கு ஈஸியா பரிவட்டம் கிடைச்சிரும் நினைச்சேன். கருணா ப்ரோ தோத்து எங்க குடும்பத்துக்கு பரிவட்டம் கிடைக்கணுமா? ஏன் இந்து அப்படி நினைச்ச? ஒரு முக்கியமான காரணம் இருக்கு திவ்யா. இவ்ளோ நடந்திருக்கா? ஆனா நீ தப்பா எதுவுமே பண்ணலையே. உன் ஹஸ்பண்டுக்காக நீ யோசிச்சிருக்க. நான் உன் இடத்துல இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். அதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் ஆகுற? இல்ல திவ்யா, நான் பண்ணதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கருணாவும் ஃபியான்சியும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்னாலதான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஐயோ, ஜெயந்தி அக்கா கேட்டுட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? என்ன சொன்ன திவ்யா? உன் ஃபியான்சி யாரு? என்னக்கா? திருதான். என்ன சொல்ற திவ்யா? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போறது திரு அண்ணாவதான். திவ்யாவும் திரு அண்ணனும் 3 வருஷமா லவ் பண்றாங்க. நீங்க பேசிட்டுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாகவலி, ஒரு நிமிஷம் வா. இல்லக்கா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல, அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நீ வா, நம்ம தனியா போய் பேசலாம். வா வா.